السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்பு படைத்தவனுக்கும் மனித குலத்துக்கும் இடையில இருக்கிற உறவு பத்தி இஸ்லாமிய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 15 ஆழமான உண்மைகளை பத்தி தான் அலச போகுது. இதுல இருக்கிற தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமானது மட்டும் இல்ல, நம்மளோட அன்றாட ஆன்மீக பயணத்துக்கு ரொம்பவே நெருக்கமானதுன்னு கூட சொல்லலாம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். மனித குலத்துக்கு படைத்தவன் எப்படி பதிலளிக்கிறான்? நாம முதல்ல கேட்க வேண்டிய அடிப்படையான கேள்வி இதுதான். இந்த ஆதார நூல்களை படிக்கும்போது ஒன்னு தெளிவா புரியுது. எங்கேயோ தூரத்துல இருக்கிற ஒரு இறைவனை பத்தி இது சொல்லல. மாறா, நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் ரொம்ப துரிதமா, ரொம்ப நெருக்கமா பதிலளிக்கிற ஒரு ஆழமான உறவைத்தான் இது நம்ம கண்முன்னாடி நிறுத்துது. இந்த ஒரு வாக்கியம் அதை எவ்வளோ அருமையா விளக்குது பாருங்க. நீங்கள் அவனிடம் நடந்து சென்றால் அவன் உங்களிடம் ஓடி வருகிறான். உண்மையிலே இது எவ்வளோ பெரிய விஷயம். படைத்தவன் தன் அடியார்கள் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சிக்கு கூட எந்த அளவுக்கு பெருசா பதிலளிக்கிறான் அப்படிங்கிறத இந்த அடிப்படைத்தன்மை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. சரி, இந்த 15 உண்மைகளையும் நம்ம எளிதா புரிஞ்சுக்கிறதுக்காக இத 3 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்கோம். 1 நெருக்கமும் பரஸ்பர உறவும், 2 இரக்கத்தின் கணிதம், 3 எல்லையற்ற அன்பும் மன்னிப்பும். இப்போ முதல் பகுதியான நெருக்கமும் பரஸ்பர உறவும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போலாம். மூல நூல்கள் எல்லாமே படைத்தவன் நமக்கு உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் எவ்வளோ பக்கத்துல இருக்கான் அப்படிங்கறத ரொம்பவே ஆழமா வலியுறுத்துது. உதாரணத்துக்கு, குரான்ல இறைவன் தன்னைத்தானே அல் வலின்னு அழைச்சுக்கிறான், அதாவது பாதுகாக்கும் நண்பன். இது ஏதோ ஒரு அதிகாரப்பூர்வமான உறவு கிடையாது, மாறா இது ஒரு நெருக்கமான நட்பு அப்படிங்கிறத இந்த வார்த்தை ஆணித்தரமா நமக்கு சொல்லுது. இந்த நெருக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? மனிதனோட பிடரி நரம்ப விட இறைவன் அவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கான்னும், ஒவ்வொரு இரவோட கடைசி பகுதியிலும் அவன் கீழ்வானத்துக்கு இறங்கி வர்றான்னோ இந்த நூல்கள் சொல்லுது. அதாவது இந்த நெருக்கத்தை ஏற்படுத்துறதுல படைத்தவனே முதல் அடி எடுத்து வைக்கிறான் அப்படிங்கறதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த பல மடங்கான எதிர்வினை தான். மனிதனோட செயலுக்கும் இறைவனோட எதிர்வினைக்கும் இருக்கிற நேரடியான தொடர்பு உண்மையிலே வியக்க வைக்குது. நீங்க தனிமையில இறைவனை நினைச்சா அவனும் உங்களை நினைக்கிறான். அதே நீங்க ஒரு கூட்டத்துல அவனை பத்தி பேசினா அவன் வானவர்களோட கூட்டத்துல உங்களை பத்தி பெருமையா பேசுறான். இந்த முதல் பகுதியை நிறைவு செய்யற உணர்வுபூர்வமான அடித்தளம் இதுதான். நீங்கள் அவனை சந்திக்க ஆவலாக இருந்தால் அவனும் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறான். நாம படைத்தவனை சந்திக்க ஆசைப்படும் போது அது ஒரு பக்க சார்பானதா இருக்காது, 2 பக்கமும் அது சமமா பகிரப்படுது அப்படிங்கிறத இது உறுதியா சொல்லுது. அடுத்ததா 2வது பகுதிக்கு வருவோம். இரக்கத்தின் கணிதம். நற்செயல்கள் எப்படி கணக்கிடப்படுது? மனிதர்களோட செயல்களை கணக்கிடறதுக்கு இந்த ஆதார நூல்கள் சொல்ற கணித முறை இருக்கு பாருங்க, அது ரொம்பவே வித்தியாசமானது. சொல்லப்போனா அது மனிதர்களுக்கு ரொம்ப சாதகமாவும் அதீத இரக்கம் நிறைஞ்சதாவும் இருக்கு. இத கவனிங்க. நாம செய்யற செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற வெறும் நல்ல எண்ணங்களுக்கு கூட இங்க வெகுமதி உண்டு. ஒரு நன்மையை செய்ய நினைச்சு அதை உங்களால செய்ய முடியலனா கூட அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படுது. அதே போல ஒரு தீமையை செய்ய நினைச்சு அப்புறம் படைத்தவனுக்காக அதை செய்யாம விட்டுட்டா அதுக்கும் ஒரு முழுமையான நன்மை எழுதப்படுது. உண்மையிலே இது ஒரு வியக்கத்தக்க கணக்கீட்டு முறை இல்லையா? சரி, இப்போ ஒரு செயலை செஞ்சு முடிக்கும் போது என்ன நடக்குதுன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு மனிதன் ஒரு தீமையை செஞ்சா அது 1க்கு 1, அதாவது ஒரே ஒரு பாவமா மட்டும்தான் பதிவு செய்யப்படுது. ஆனா ஒரு நற்செயலை முழுமையா செஞ்சு முடிச்சா அதற்கான நற்கூலி 10லிருந்து 700 மடங்கு வரை பெருக்கப்படுது. இங்க நாம குறிப்பா பார்க்க வேண்டியது இந்த 700 மடங்கு அப்படிங்கிற பிரம்மாண்டமான எண்ணிக்கையை தான். ஒரே ஒரு நற்செயலுக்கான பலன் பல 100 மடங்கு பெருக்கப்படுது அப்படிங்கிறது இந்த ஆதார நூல்கள் குறிப்பிடுற இறைவனின் எல்லையற்ற தாராள மனப்பான்மையை ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எல்லையற்ற அன்பும் மன்னிப்பும். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த கணித கணக்கீடுகள் எல்லாமே கடைசில இறைவனோட எல்லையற்ற கருணை மற்றும் அன்போட வெளிப்பாடாதான் முடியுது அப்படிங்கிறத இந்த பகுதி நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வழிகாட்டுதல், அதாவது ஹிதாயத். இறைவன் ஒருத்தருக்கு சரியான வழியை காட்டுறது அப்படிங்கிறது அவன் மனிதர்கள் மேல வச்சிருக்க எல்லையற்ற அன்போட மிகப்பெரிய அடையாளமா பார்க்கப்படுது. ஒரு மனிதனை சரியான பாதையில வழி நடத்துறது தான் படைத்தவன் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. இந்த முழு தொகுப்போட ஒரு உணர்வுபூர்வமான உச்சகட்டம்னா அது கண்டிப்பா இதுதான். உலகத்திலே மிக தூய்மையான அன்புன்னா நாம ஒரு தாயோட அன்பு தான் சொல்லுவோம், கரெக்டா? ஆனா ஒரு தாய் தன் குழந்தைகிட்ட காட்டுற கருணையை விட பல மடங்கு அதிக கருணையை இறைவன் மனிதர்கள் மேல காட்டுறான்னு இந்த நூல்கள் ஆழமா பதிவு செய்யுது. இது உண்மையிலேயே நாம அமைதியா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, மனிதர்கள் தப்பு செய்யறது ரொம்ப இயல்புதான். ஆனா நீங்க எத்தனை முறை தப்பு செஞ்சுட்டு திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டாலும் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குறதுல இறைவன் ஒருபோதும் சோர்வடைறதே கிடையாது.
அவனோட மன்னிப்போட கதவுகள் எப்பவுமே நமக்காக திறந்தே இருக்கு. இப்போ இந்த அன்பு எப்படி மேலும் விரிவடையுதுன்னு பார்க்கலாம். படைத்தவனோட அன்பு எப்படி வானம் முழுக்க பரவுது அப்படிங்கிறத இந்த ஆதாரங்கள் ரொம்பவே அழகா விவரிக்குது. இறைவன் உங்களை நேசிச்சா அவன் வானவர்களுக்கும் உங்களை நேசிக்க சொல்லி கட்டளையிடுறான். ஆக அந்த அன்பு இறைவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில மட்டும் நின்னுடாம இந்த முழு பிரபஞ்சத்திலையும் ஒரு அலை மாதிரி பரவி எதிரொலிக்குது. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 15 உண்மைகளையும் ஒன்னா தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. படைத்தவன் அப்படிங்கிறவன் மனிதர்கள் மேல அளவு கடந்த அன்பு கொண்டவனாவும் எல்லையற்ற மன்னிப்பை வழங்குறவனாவும் நாம நெருக்கமான ஒரு உறவை வளர்த்துக்கிறதுல முந்திக் கொள்பவனாவும் இருக்கான். இவ்ளோ பிரம்மாண்டமான அளப்பரிய இரக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு உங்களுக்கான கேள்வி இதுதான். அந்த நெருக்கமான உறவை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற அடுத்த அடி என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.